guys, ஸோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ட்ராவல் போகிறோங்க. ஸோ எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் டு கோழிக்கோட கவர் பண்ண போகிறோம். ஒரு கேஎஸ்ஆர்டிசி BS3 பாஸ்ட் பேசஞ்சரை. ஸோ பட் இன்னைக்கு நம்ம எங்கேருந்து கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வீட்டில் இருந்து தான். ஸோ வீட்டிலேருந்து நம்ம ட்ராவல் எப்பவுமே வந்து நம்ம ஒரு ட்ராவலை முடிச்சுட்டு அந்த ட்ராவலை வந்து கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்துடும். ஸோ உடம்பு டயர்டாயிரும். அதனால் வந்து இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இந்த டேவை வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பட் என்னடா எப்பவுமே பஸ்ஸில் தான் போவோம். பட் இன்னைக்கு பைக்கில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கூட பைக்கில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் சண்டேங்கனா ரேஸ்லாம் போயிட்டு நம்ம காந்திபுரம் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோங்க. ஸோ காந்திபுரம் போயிட்டு நம்ம மைசூருக்கே வந்து 2 வண்டி மாற்றி போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு. ஸோ ஈரோடுலேருந்து மைசூருக்கு கடைசி வண்டி 11:45. ஸோ அந்த வண்டி நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ சீட் புக் பண்ணி 16-17 அந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம மைசூரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த வண்டி வந்து ஃபுல் வீடியோ எடுக்க போகிறதுங்க. சும்மா சின்ன வீடியோ தான் எடுத்து இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம் நம்ம ட்ராவல்குள்ளே. ஹாய் காய்ஸ், நான் மதன். ஸோ நம்ம நைட்டு கிளம்புனதுங்க ட்ராவலுக்கு. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் கிளம்பியிருப்போம். ஸோ அதெல்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க எப்படி மைசூர் வரைக்கும் வந்திருப்போம் அப்படின்ட்டு. ஸோ மைசூர்லேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இப்பவும் சொல்கிறேன். எங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து கோழிக்கோடு வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி BS3ல ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதுவும் கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசிலாம் கிடையாது. ஸோ கேரளா கேஎஸ்ஆர்டிசியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கர்நாடகா வண்டிலாம் இன்னொரு நாள் கண்டிப்பாக எடுப்போங்க. ஸோ இப்போ வந்து கேஎஸ்ஆர்டிசி கேரளா கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் டு கோழிக்கோடு. ஸோ நம்ம வண்டி எடுத்துக்கிற ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஞ்சன்கூடு, குண்டல்பேட்டு, சுல்தான்பேட் தேரி, கல்பேட்டா, அடிவாரம், தாமரச்சேரி, குன்னமங்கலம் வழியாக போய் நம்மளுக்கு கோழிக்கோட ரீச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு தாங்க முடியும். ஸோ நம்ம ட்ராவல் எப்படி போகுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வண்டி வந்துடும் இன்டீரியர் எக்ஸ்டே பார்த்துட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. காய்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க கேஎஸ்ஆர்டிசி கேரளா கேஎஸ்ஆர்டிசி BS3 KL 15 A 2017 PM 116 கல்பேட்டா டிப்போட வண்டிங்க. ஸோ BS3 பாஸ்ட் பேசஞ்சர். வாங்க இன்டீரியர் எக்ஸ்டே பார்த்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 மணி. ஸோ மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம ட்ராவலாக சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். காய்ஸ், நம்மளுக்கு நேராக தெரியுதாங்க சாமுண்டி மலை. ஸோ மைசூரோட ஃபேமஸான கோயில் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுங்க. கரெக்டாக நம்ம மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு 1/2 hour தாங்க ஆகும். ஸோ நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டியாக அந்த கோயிலுக்கு பஸ் இருக்குங்க. ஸோ யாராவது வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மப்சல் பஸ் ஸ்டாண்ட் டவுனி பஸ் ஸ்டாண்ட் போய் நம்ம சாமுண்டீஸ்வரி மலைக்கு போகலாங்க. பாருங்கள், நம்ம நேராக இருக்கு அதான் நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மன் டெம்பிள்.
காய்ஸ் நம்மளும் எத்தனையோ டைம் வந்து கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. த ஃபஸ்ட்டு டைம் பங்க்கில் போய் டீசல் அடிக்கிறது இப்போ தாங்க பார்க்குறோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:30 மணிங்க. ஸோ 9 மணிக்கு நம்ம ட்ராவல் மைசூரில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டல்பேட் என்ட்ரன்ஸ்லேங்க. ஸோ இன்னும் குண்டல்பேட் இன்டீரியர்லாம் போகல. முன்னாடி அதாவது மைசூர்லேருந்து நஞ்சன்கூட தாண்டி குண்டல்பேட் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டல் பிரேக்குங்க. ஸோ கேஎஸ்ஆர்டிசி மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட் டைம் மோட்டலில் வந்து நிற்கிறது ஃபஸ்ட் டைம். ஸோ நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேன், கேஎஸ்ஆர்டிசி எல்லாமே இங்கே தான் போடுவாங்க. ஸோ அதே கடையில் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க மோட்டல். நம்ம மார்னிங் 8 o'clock மைசூரில் டின்னர் முடிச்சிட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ரைட்டாக போய் டீ ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக பண்ணலாங்க. வாங்க போகலாம். கைஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரிகிற ரூட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கூடலூர் ஊட்டியை ரீச் பண்ணலாங்க. ஸோ நம்ம வயநாடு சுல்தான்பேட்டை வழியாக ட்ராவல் பண்ணுறாங்களா ரைட் கட் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. கைஸ் நம்ம அந்த ரைட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஃபேமஸான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட தாங்க ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அது என்ன ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தங்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. காய்ஸ் நம்மளே கோயம்புத்தூர் இருந்துட்டு இந்த வெயிலுக்குலாம் பயந்துட்டு எப்படா ஒர்க்கிங் லீவ் கிடைக்கும், ஸோ எப்படா ஹில் ஸ்டேஷனுக்கு சைடு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனே இப்படி வெயிலாக போயிட்டுதுங்க. ஸோ நம்மள உட்காரவே முடியலங்க. அந்த மாதிரி செம்ம வெயிலுங்க. கைஸ் நம்ம இப்போ பார்க்குறதாங்க ஃபாரஸ்ட்டோட ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் என்ட்ரிங்க.
நீ யானை விட்டு போட்டு இதை பார்த்துட்டு கைஸ், நம்ம எந்த வண்டி வந்தாலுமே, ஸோ இப்போ இருக்க BS6 ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து BS4 ஆகட்டும், ஆனாலும் இந்த BS3யோட இன்ஜின் மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சவுண்டு ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன மூமெண்ட் தானே கேட்குறீங்க, அது இந்த மூமெண்ட் தான். ஸோ இதை தனியாக ரசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே உங்களுக்கு காய்ஸ், நம்மளும் நம்ம ட்ராவலில் எதிர்பார்த்தோங்க, ஸோ யானையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தென்படுது என்னமோ மானு தாங்க. ஸோ இன்னும் போகிறவர்கள் ஏதாவது தென்படுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கைஸ், என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் நான் முத்தங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இனிமேல் இந்த வழியாக யாருமே ட்ராவல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒன் டைமாவது ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரி, கைஸ், இப்போ நம்ம பார்க்குறதாங்க செகண்ட் செக் போஸ்ட்டுங்க. நம்ம முத்தங்க ரிசர்வ் ஃபாரஸ்டோட செகண்ட் செக் போஸ்ட்டுங்க. காய்ஸ், டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:55ங்க. ஸோ நம்ம ட்ராவலில் சுல்தான் பத்தேரி வயநாடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஃபோட்டோ எடுப்பேன்.
காய்ஸ், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு ஒரு ஃபேமஸான பேர் இருக்குங்க. ஸோ அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரம்பாடி. ஸோ கோழிக்கோடு டு வயநாடு ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணி தாங்க போவோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டில் எப்பவுமே கூட்டமாகவே இருக்குங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான் சுரம்பாடின்னு பேருங்க. கைஸ், டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:20. ஸோ நம்ம கோழிக்கோட ரீச் பண்ண வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா 3:10. ஸோ டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி பொறுமையாகவே இறங்கிட்டு இருக்கு. ஸோ 3 மணிக்குள்ளே கோழிக்கோட ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:10. ஸோ நம்ம இன்னும் இந்த டிராஃபிக்கை விட்டு நகரவே இல்லைங்க. காய்ஸ், டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:50. ஸோ நம்ம 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம டிராஃபிக்கில் கிளியர் ஆகி நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ கைஸ், இந்த டிராஃபிக் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரோட்டோட இருக்கிற மரத்தையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டிராஃபிக்கு. கைஸ், இந்த பெண்டு யாருக்குமே தெரியாமல் இருக்காதுங்க. ஸோ நிறைய ரீல்ஸில் வரும். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நிறைய ரீல்ஸ் இந்த பெண்டு வருது. ஸோ அந்த ஃபேமஸான பெண்டு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க.
கைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:05 இப்போ தான் நம்ம அடிவாரமே ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம தாமரைச்சேரி இன்னமங்கலம் தான் போகணுங்க. ஸோ கோழிக்கோடு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலங்க. ஸோ வாங்க ட்ராவல் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இடத்துல வீடியோ ஆகும். கைஸ் நம்ம ஏற்கனவே டிலேவாக தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம கோழிக்கோடு என்ட்ரன்ஸ் ஆனவுடனே மறுபடியும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நீ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4:50 தாங்க நம்ம கோழிக்கோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் டிலேவாக வந்திருக்கோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தாங்க. ஸோ நம்ம வயநாடு அந்த சுரம் தாண்டி அடிவாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அந்த மரம் வேலையெல்லாம் மரம் வெட்டி அந்த வேலை பார்த்ததுனால 1 மணி நேரம் 50 நிமிஷம் இதனால டிலே ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம ட்ராவலோட டிக்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணாமல் வந்தோம் அப்படின்னா 271ங்க. அதே புக் பண்ணி வந்தோம் அப்படின்னா 283 ரூபாங்க. ஸோ மைசூர் டு கோழிக்கோடு ஃபாஸ்ட் பேசஞ்சர் லிமிடெட் சர்வீஸுங்க. ஸோ இது வெரி ஃபாஸ்ட் பேசஞ்சர் மாத்திரம் இல்லை, எல்எஸ்எஸ் சர்வீஸ் கூட. ஸோ லிமிட்டான ஷாப்பில் மாத்திரம் தான் நிப்பாட்டுவாங்க. அப்படி இருந்துமே 9 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு வரதாவது ஷெடியூலு. பட் இருந்தாலும் அந்த டிராஃபிக்னால ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் லேட்டாக தாங்க வந்துச்சு. ஸோ இதோட நம்ம ட்ராவல் முடிஞ்சுங்க. இப்படி இருக்கும்போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.